ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு சந்துரு மேக்ஸ். ஓகே, நேற்று வீடியோவில் சென்டர்ஸ் பற்றி பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா? அதில் இன் சென்டர் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவில் வந்து சர்க்கம் சென்டரை பற்றி பார்க்கலாம். சரியா? சர்க்கம் சென்டரை பற்றி கொஞ்சம் பேசிக்கான விஷயங்கள் பார்த்துட்டு ஒரு சில ப்ராப்ளம் சால்வ் பண்ணலாம். ஓகே, ஸோ சர்க்கம் சென்டர்னால் என்ன? இப்போ வந்து ஓகே, ஒரு சர்க்கிள்குள்ளே ஒரு ட்ரையாங்கிள் இன்ஸ்கிரைப் ஆகி இருக்கணும். சரியா? இன்ஸ்கிரைப்னா இப்போ நான் அந்த வரைஞ்சிருக்கேன்ல, இதுதான் ஏபிசிங்கிறது ஒரு ட்ரையாங்கிள்னு வச்சுக்கோங்க. ஸோ சென்டர் ஆஃப் த சர்க்கிள் இருக்கும் இல்லையா? சென்டர் ஆஃப் த சர்க்கம் சர்க்கிள், இந்த ஓ பாயிண்ட்டு, இதுதான் வந்து சர்க்கம் சென்டர்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இது எல்லாமே வந்து ரேடியஸ் ஆராக இருக்கும். ஓகே, இந்த ஆர் தான் வந்து ரேடியஸ். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னது? சென்டர் ஆஃப் த சர்க்கம் சர்க்கிள். சர்க்கம் சர்க்கிள்னு ஏன் சொல்கிறோன்னா, இந்த ட்ரையாங்கிளை வந்து சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணியிருக்கிறதுனால, அதாவது சுற்றி இருக்கிறதுனால சர்க்கம் சர்க்கிள்னு சொல்கிறோம். சரியா? இஸ் கால்டு சர்க்கம் சென்டர். இந்த சென்டர் பாயிண்ட் ஓ வந்து சர்க்கம் சென்டர்னு சொல்லுவோம். சர்க்கம் சென்டர், ஓகே, ஆஃப் த ட்ரையாங்கிள்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சர்க்கம் சென்டர் இருக்கு இல்லையா? சர்க்கம் சென்டர் வந்து இஸ் ஈக்விடிஸ்டன்ட் from all three vertices. வெர்டிசஸ்னா என்ன? இந்த ஏ, இந்த பி, இந்த சி தான் வெர்டிசஸ். அதில் இருந்து இந்த சர்க்கம் சென்டர் வந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். அப்போ அதான் அந்த ஆர் இஸ் ஈக்குவல் டு சர்க்கம் ரேடியஸ். சரியா? சர்க்கம் ரேடியஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட். ஆர் தான் வந்து சர்க்கம் ரேடியஸ் அப்படின்னு நமக்கு தெரியணும். அது வெர்டிசஸ்லேருந்து ஈக்குவல் பாயிண்டாக இருக்கும். அப்போ இங்கேயும் ஆர் தான். ஓக்கும் சிக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு, ஓஏ இல்லை டிஸ்டன்ஸு, அதேமாதிரி ஓபி டிஸ்டன்ஸும் வந்து எனக்கு ஆறாக தான் இருக்கும், சேமாக தான் இருக்கும். சரியா? அதுக்கப்புறம் இந்த சர்க்கம் சென்டர் வந்து என்னலாம்னா, இந்த ட்ரையாங்கிளுக்கு உள்ளே இருக்கலாம், அல்லது வெளியில் இருக்கலாம், அல்லது இந்த ட்ரையாங்கிள் மேலேயே இருக்கலாம். சரியா? சர்க்கம் சென்டர் மேபி, தேர்ட் பாயிண்ட்டு, சர்க்கம் சென்டர் மேபி இன்சைட், அவுட்சைட் ஆர் ஆன் த ட்ரையாங்கிள். சரியா? ஆர் ஆன் த ட்ரையாங்கிள், டிபெண்ட்ஸ் ஆன் த ட்ரையாங்கிளை பொறுத்து இந்த சர்க்கம் சென்டர் வந்து உள்ளே இருக்கும், அல்லது வெளியில் இருக்கும், அல்லது அந்த ட்ரையாங்கிள் மேலேயே இருக்கும். சரியா? இப்போ அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் உள்ளே இருக்கும், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் மேலே இருக்கும், அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னால் வெளியில் இருக்கும். சரியா? ஸோ அதை நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அடுத்து முக்கியமான பாயிண்ட்டு, இந்த சர்க்கம் சென்டர் எப்படி ஃபார்ம் ஆகுது ஆல்ரெடி நான் சொல்லியிருப்பேன். இன்டர்செக்ஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ். ஆக்சுவலாக இன் சென்டர் வந்து என்னது? இன்டர்செக்ஷன் ஆஃப் தி ஆங்கிள் பைசெக்டார்ஸ் அப்படின்னு நான் போன கிளாஸில் சொல்லியிருப்பேன். ஸோ சர்க்கம் ரேடியஸ் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் பெர்பெண்டிகுலர் பைசெக்டாரை பற்றியும் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பெர்பெண்டிகுலர் பைசெக்டார்ஸ் இன்டர்செக்ஷன். சரியா? ஒரு லைன் இருக்குது, இந்த லைனை வந்து பெர்பெண்டிகுலராக பைசெக்ட் பண்ணணும். சரியா? பெர்பெண்டிகுலர் ஆனால் பைசெக்டும் பண்ணணும். அப்படி பண்ணிச்சுன்னா இதுதான் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்னு சொல்லுவோம். ஒரு ட்ரையாங்கிளில் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எல்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் வந்து சர்க்கம் சென்டர். சரியா? உதாரணத்துக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஸோ இதில் பெர்பெண்டிகுலர் பைசெக்டர், அதுக்கப்புறம் இந்த லைனு, அதுக்கப்புறம் இந்த லைன், இது எல்லாமே வந்து பெர்பெண்டிகுலராக இருக்கணும், அதேமாதிரி பைசெக்டும் பண்ணியிருக்கணும். பெர்பெண்டிகுலராக இருக்கணும், அதேமாதிரி பைசெக்டும் பண்ணியிருக்கணும். ஸோ பெர்பெண்டிகுலர் பைசெக்டும். இந்த பாயிண்ட் வந்து, ஸோ இது வெர்டிசஸ்லேருந்து தான் வரணும்னு கிடையாது. சரியா? இப்போ இந்த வெர்டிசஸ் வழியாக தான் வரணும்னு கிடையாது, எப்படி வேணாலும் வரலாம், வெர்டிசஸ் தாண்டி போகலாம். ஆனால் வந்து சைடோடைய பைசெக்டர்ஸ், பெர்பெண்டிகுலர் பைசெக்டர்ஸ்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் வந்து சர்க்கம் ரேடியஸ் ஓ. ஓகே, சர்க்கம் சென்டர் ஓ. ஓகே, ஸோ முக்கியமான பாயிண்ட் இது. சர்க்கம் சென்டர்னால் எப்படி வந்துச்சு அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. ஓகேவா? அடுத்து இதிலேருந்து நம்ம இப்போ என்னெல்லாம் எடுத்துகிட்டு போக போகிறோம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. ஓகே, ஏபிசி.
ஓகே, இப்போ வந்து இதுதான் வந்து ஒரு சர்க்கம் சென்டர்னு வச்சுக்கோங்க. சர்க்கம் சென்டர் ஓ, சரி, அதில் மீட் ஆகிற பாயிண்ட்டு. இப்போ அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த ரெண்டு லென்த்தும் ஈக்குவலாக இருக்குமா, ரேடியஸாக இருக்கும், சரியா. இது வந்து சர்க்கம் சென்டர்னு வச்சுக்கோங்க, ஈக்குவலாக இருக்கும். அதேமாதிரி இதுவும் வந்து ஆர் ஆர் ஆர்னு நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியாச்சு. ஓகே, இப்போ நான் இந்த இதை வந்து ஆல்ஃபான்னு எடுத்துக்கிறேன். இதுவும் இப்போ ஆல்ஃபாவாக தானே இருக்கும், ஏன்னா வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆயிரும். அதேமாதிரி இதை வந்து ஒரு பீட்டான்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த ஓ பாயிண்ட் இருக்கு இல்லையா, இதுவும் வந்து பீட்டாவாக தான் இருக்கும், அப்படி தானே? சாரி, அது இல்லை, இந்த ஆங்கிள் பீட்டாவாக இருக்கும், அப்படி தானே? ஏன்னா வந்து ஓஏசிங்கிறது ஒரு ஐசோசெல்லஸ் ட்ரையாங்கிள். ஸோ ரெண்டு லென்த் ஈக்குவலுங்கும் போது ரெண்டு ஆங்கிளும் ஈக்குவலாக இருக்கும். அப்படின்னா இப்போ இதை சும்மா எக்ஸ்டெண்ட் பண்ணுவோம். இதை சும்மா இப்போ எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்னா இந்த ரெண்டு சம்மு 2 ஆல்ஃபா, அப்படி தானே? அதாவது எக்ஸ்டீரியர் ஆங்கிள், சம் ஆஃப் எக்ஸ்டீரியர் ஆங்கிள். அதேமாதிரி இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும்? 2 பீட்டாவாக இருக்கும். ஸோ ஆங்கிள் பிஓசி என்னவாக இருக்கும்? 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவாக இருக்கும், which is nothing but 2 times of angle A. angle A என்னது? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா, சரியா. அப்போ ஆங்கிள் BOC வந்து 2 times of angle A. angle A means 2 times of angle BAC, சரியா. இதுதான் மீன் பண்ணுது. அதே மாதிரி இப்போ ஆங்கிள் AOB வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஆங்கிள் AOB வேணும்னா 2 times of angle ACBயாக இருக்கும், சரியா. அதே மாதிரி ஆங்கிள் AOC வேணும்னா 2 times of angle ABCயாக இருக்கும். ஓகே, சிம்பிள், ரொம்ப ரொம்ப சிம்பிள். இப்போ வந்து இது ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, இது வந்து சர்க்கம் சென்டர்னு சொல்லிட்டாங்க. ஸோ இது ஒரு 80 டிகிரி இருந்துச்சுன்னா இது வந்து 40 டிகிரி இருக்கும், அவ்வளோதான். இதை தான் வந்து திருப்பி சொல்லிகிட்டு இருக்கேன், சரியா. இது வந்து சர்க்கம் சென்டராக இருக்கணும், சரியா. இதில் பாதி தான் இந்த ஆப்போசிட் ஆங்கிள் இருக்கும். ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்மை சால்வ் பண்ணிக்கணும். angle BOC is equal to 2 times of angle BAC, angle AOB is equal to 2 times of angle ACB, angle AOC is equal to 2 times of angle ABC. ஓகே, ரொம்ப குரூசியல். ஓகே, அடுத்து முக்கியமான ஒரு விஷயம், அடுத்து என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இப்போ வந்து ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதாவது சர்க்கம் ரேடியஸ் R is equal to ABC by 4 times of delta. இதில் வந்து டெல்டாங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள், சரியா. ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள். அதே மாதிரி ஏபிசிங்கிறது சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள், சரியா. ஏபிசிங்கிறது சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஸோ சர்க்கம் ரேடியஸ்க்கும் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள்க்கும் என்ன ரிலேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இதுதான் சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகேவா, இந்த ஃபார்முலா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஞாபகம் வச்சுக்கோங்க. சர்க்கம் ரேடியஸ் R is equal to ABC by 4 times of delta. டெல்டாங்கிறது வந்து ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிளை குறிக்கும், சரியா. இதோட ப்ரூஃப் நமக்கு இப்போதைக்கு தேவையில்ல, ஜஸ்ட் நீங்கள் இதை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும், சரியா. சர்க்கம் ரேடியஸ் R is equal to ABC by 4A. அதே மாதிரி இன் ரேடியஸ் ஃபார்முலா எடுத்து சொல்லியிருந்தேன் இல்லையா. இன் ரேடியஸ் I is equal to ஏரியா பை செமி பெரிமீட்டர், ஏரியா பை செமி பெரிமீட்டர், சரியா. ஸோ இந்த ரெண்டுமே சர்க்கம் ரேடியஸ் R is equal to ABC by 4A, இன் ரேடியஸ் I is equal to ஏரியா பை செமி பெரிமீட்டர். ரெண்டுமே வந்து வேறு லெவலில் நிறைய இடத்துல நமக்கு யூஸ் ஆகும். ஓகே, அடுத்து இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, ஓகேவா. ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது, அதில் வந்து OR அதாவது சர்க்கம் சென்டர் இருக்குது, I இன் சென்டரும் இருக்குது, சரியா. I இன் சென்டர் இதோடைய டிஸ்டன்ஸ் இருக்குது இல்லையா, சர்க்கம் சென்டர் இன் சென்டருடைய டிஸ்டன்ஸ், சரியா. இதில் R வந்து இன் ரேடியஸு, கேபிட்டல் R வந்து சர்க்கம் ரேடியஸு. ஓகே, ஸோ இதில் IO இந்த டிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா, இதை வந்து நம்ம எப்படி குறிப்போம் அப்படின்னா R² minus 2 times of RR. இதை வச்சு சம் இது வரைக்கும் வந்ததில்லை, பட் இனிமேல் வரலாம். ஸோ நோட் பண்ணி வச்சுக்கிறது நல்லது, சரியா. ஒரு ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு சர்க்கம் சென்டர் அப்புறம் இன் சென்டர் கொடுத்துட்டு அதோடைய டிஸ்டன்ஸ் பிட்வீன் என்ன, சர்க்கம் சென்டருக்கும் இன் சென்டருக்கும் உள்ள நடுவில் இருக்க டிஸ்டன்ஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா இதுதான் ஃபார்முலா. R² minus 2 times of R into R. இதில் கேபிட்டல் R வந்து சர்க்கம் ரேடியஸ், ஸ்மால் r வந்து இன் ரேடியஸ், சரியா. கண்டிப்பாக தெரிஞ்சு வச்சுருக்கணும்.
ஓகே, ஸோ ஒரு ரீகாப் லைட்டாக பார்க்கலாம். ஸோ சர்க்கம் சென்டர்னால் என்னென்னு பார்த்தோம். சென்டர் ஆஃப் த சர்க்கம் சர்க்கிள் இஸ் கால்ட் சர்க்கம் சென்டர் ஆஃப் த ட்ரையாங்கிள். ஓகே, ஒரு ட்ரையாங்கிளை சுற்றி ஒரு வட்டம் போடுறோம், வெர்டிசஸ் எல்லாம் ஜாயின் பண்ணுற மாதிரினா அதுதான் சர்க்கம் சர்க்கிள். ஸோ அதோட ரேடியஸ் தான் சர்க்கம் ரேடியஸ். ஓகேவா, இந்த சர்க்கம் சென்டர் வந்து ஈக்வி டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆல் 3 வெர்டிசஸ்ன்னு சொல்கிறாங்க. ஆல் 3 வெர்டிசஸ்லேருந்து ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். ஓகே, சர்க்கம் சென்டர் மேபி இன்சைட் அவுட் சைட் ஆர் ஆன் த ட்ரையாங்கிள். அதை நான் இப்போ சொல்கிறேன். சர்க்கம் சென்டர் வந்து இன்டர்செக்ஷன் ஆஃப் த பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் பாயிண்ட். சரியா, அதை தான் நான் இங்கே சொல்லியிருப்பேன். பெர்பெண்டிகுலர் பைசெக்டர் எல்லாம் மீட் பண்ணுற பாயிண்ட் தான் வந்து சர்க்கம் சென்டர். அடுத்து முக்கியமாக இந்த டீட்டா 2 டீட்டா, அதாவது ஆங்கிள் பிஓசி வந்து 2 டைம்ஸ் ஆஃப் ஆங்கிள் ஏ. ஓ இஸ் த சர்க்கம் சென்டராக இருந்துச்சுன்னா இதை பேஸ் பண்ணி தான் நிறைய சம் இருக்கும். ஓகேவா, ஓகே. அடுத்து சர்க்கம் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஏபிசி பை 4 டெல்டா. டெல்டாங்கிறது ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் நான் சொல்லியிருக்கேன். ஏபிசிங்கிறது சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள். அதே மாதிரி இன்ரேடியஸ் ஐ இஸ் ஈக்குவல் டு ஏரியா பை செமி பெரிமீட்டர்னு நான் சொல்லியிருக்கேன். இந்த ரெண்டுத்தையும் யூஸ் பண்ணி நிறைய இடத்துல நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவோம். ஓகே, அடுத்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் இன் சென்டர் அண்டு சர்க்கம் சென்டர் ஐஓ இஸ் ஈக்குவல் டு டி தான் வந்து இந்த டிஸ்டன்ஸ் ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆர்ஆர். ஓகே, ஸோ இப்போ வந்து ஒரு அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சர்க்கம் சென்டர் உள்ளே இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லியாச்சு. சரியா, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஒரு சும்மா நார்மலாக ஒரு ட்ரையாங்கிள் இருக்குது. அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இதில் வந்து சர்க்கம் சென்டர் இன்சைட் த ட்ரையாங்கிளில் இருக்கும். சரியா, அக்யூட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில். ஓகே, அதே வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது. இதில் சர்க்கம் சென்டர் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். சர்க்கம் சென்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹைப்போட்டெனஸ் இருக்குது இல்லையா, இந்த ஹைப்போட்டெனஸோடைய மிட் பாயிண்ட் தான் வந்து சர்க்கம் சென்டராக இருக்கும். சரியா, மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைப்போட்டெனஸ் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். ஹைப்போட்டெனஸ் என்னது லார்ஜர் சைட் ஆஃப் த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இல்லையா. மிட் பாயிண்ட் ஆஃப் ஹைப்போட்டெனஸ் இஸ் சர்க்கம் சென்டர். அப்போ இதுதான் வந்து சர்க்கம் ரேடியஸாக இருக்கும் ஆர்ஆர். ஓகேவா, தெரிஞ்சுக்கோங்க. ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்துட்டு அதோட லென்த் எல்லாம் கொடுத்துட்டு சர்க்கம் ரேடியஸ் என்னன்னு கேட்டால் ஹைப்போட்டெனஸில் பாதி, அவ்வளோதான். h/2 ஆர் இஸ் ஈக்குவல் டு h/2. சரியா, இது சிம்பிளாக தெரிஞ்சுக்கோங்க. இதோட ப்ரூஃப்லாம் வேண்டாம், இப்போதைக்கு தேவையில்லை. இது மட்டும் தெரிஞ்சிருந்தாலே போதும். ஓகேவா, அதுக்கப்புறம் ஒரு அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னா, சர்க்கம் சென்டர் வந்து வெளியில் இருக்கும். சரியா, வெளியில் இருக்கும். அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இது ரிலேட்டடாக ப்ராப்ளமும் இருக்காது. சர்க்கம் சென்டர் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் வெளியில் இருக்கும். ஓகே, சரியா. இப்போ வந்து ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் சர்க்கம் ரேடியஸ் எப்படி இருக்கும்? ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னா என்னது, நமக்கு வந்து ஆல் சைட்ஸ் ஈக்குவல்னு தெரியும். அதே மாதிரி ஆல்டிடியூட் இருக்கும். அந்த ஆல்டிடியூடில் இருக்கிற ஒரு பாயிண்ட் தான் எல்லா பாயிண்ட்டுமே. இந்த பாயிண்ட் தான் வந்து இன் சென்டராக இருக்கும். அதே மாதிரி ஓ வந்து ஆர்த்தோ சென்டராக இருக்கும். ஆர்த்தோ சென்டரை பற்றி நம்ம இன்னும் பார்க்கல. ஜி வந்து சென்ட்ராய்டு. அதுக்கப்புறம் சர்க்கம் சென்டரும் இருக்கும். சரியா, சர்க்கம் சென்டர். ஓகே, ஸோ இது ஓ வந்து ஆர்த்தோ சென்டர்னு போட்டோன்னா ஹச் தான் ஆர்த்தோ சென்டர்னு வச்சுக்கலாம். இது நம்ம வைக்கிற லெட்டர் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஹச் தான் ஆர்த்தோ சென்டர்னா ஓ வந்து சர்க்கம் சென்டர். ஸோ இந்த பாயிண்டில் தான் ஐஓஜி எல்லாமே இருக்கும். சரியா, இது வந்து ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு மட்டும்தான். ஓகே, ஸோ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் நமக்கு என்ன தெரியும், சர்க்கம் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு a/√3. சரியா, இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆர் இஸ் ஈக்குவல் டு a/√3. அதே மாதிரி இன் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2√3. ஓகே, இது வந்து சர்க்கம் ரேடியஸ், இது வந்து இன் ரேடியஸ். ஓகேவா, ஸோ அப்போ ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் மட்டும் நமக்கு என்ன ஒரு ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆர். ஓகேவா, சர்க்கம் ரேடியஸும் இன் ரேடியஸும் வந்து 1:2 ரேஷியோவில் இருக்கும். ஓகேவா, சர்க்கம் ரேடியஸ் வந்து 2னா இன் ரேடியஸ் வந்து அதில் பாதி 1 இருக்கும். சரியா, இது நான் பேசிட்டு இருக்கிறது ஃபுல்லுமே ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளுக்கு. ஓகேவா, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள், இதை நல்லா நான் வச்சுக்கோங்க. ஸோ ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் இருக்குன்னா அதோடைய இன் சென்டர், ஆர்த்தோ சென்டர், சென்ட்ராய்ட், சர்க்கம் சென்டர் எல்லாமே ஒரே பாயிண்ட் தான். சரியா, ஸோ சர்க்கம் ரேடியஸ்க்கு மட்டும் நம்ம பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆர் இஸ் ஈக்குவல் டு a/√3. ஏங்கிறது என்னதுன்னா சைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள், ஏ சைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள். இன் ரேடியஸ் ஆர் இஸ் ஈக்குவல் டு a/2√3. ஸோ ஆருக்கும் இன் ரேடியஸ்க்கும் சர்க்கம் ரேடியஸ்க்கும் ரிலேஷன் வந்து ஆர் இஸ் ஈக்குவல் டு 2 டைம்ஸ் ஆஃப் ஆர். ஓகே, ஸோ ஓரளவு பார்த்துட்டோம் சர்க்கம் சென்டரை பற்றி லைட்டாக. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ப்ராப்ளம்ஸ் நம்ம சால்வ் பண்ணி பார்க்கலாம். சரியா, ஸோ லென்த் ஆஃப் டூ சைட்ஸ் ஃபார்மிங் த ரைட் ஆங்கிள் ஆஃப் அ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆர் 6 cm and 8 cm. த லென்த் ஆஃப் த சர்க்கம் ரேடியஸ் இஸ்ன்னு கேட்குறாங்க.
ஸோ ஒரு ரைட் ட்ரையாங்கிள் இருக்குது, ஒரு ரைட் ட்ரையாங்கிள். ஓகே, அது என்னன்னு தெரியாது, ஏபிசின்னு வச்சுக்கலாம். ஸோ ரைட் ட்ரையாங்கிள், த லென்த் ஆஃப் த டூ சைட்ஸ் ஃபார்மிங் த ரைட் ஆங்கிள். அப்போ லென்த் ஆஃப் த டூ சைட்ஸ் ஃபார்மிங் த ரைட் ஆங்கிள்னா இதை தான் சொல்கிறாங்க, ஃபார்மிங் த ரைட் ஆங்கிள் ஆஃப் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஆர் 6 cm and 8 cm. ஸோ இது 6 cm, இது 8 cmனா ஏசியோட லென்த்து நமக்கு தெரியும் 10 cm, பித்தகோரன் ட்ரிப்ளெட் இல்லையா. இது வந்து 3 × 2, இது வந்து 4 × 2, அப்போனா இது வந்து 5 × 2 தான் இருக்கணும். 3 4 5 வந்து ட்ரிப்ளெட் நமக்கு தெரியும். ஸோ 10. ஸோ லென்த் ஆஃப் த சர்க்கம் ரேடியஸ் கேட்குறாங்க. நான் என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டெனஸில் பாதி தான் வந்து சர்க்கம் ரேடியஸ்னு சொல்லியிருக்கேன். ஸோ சர்க்கம் ரேடியஸ் இங்கே ஹைப்போட்டெனஸோட லென்த் வந்து 10. ஸோ 10/2 5 தான் வந்து இதுக்கான ஆன்சர். இந்த மாடல் சம் தான் வந்து நிறைய எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. சரியா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் சர்க்கம் ரேடியஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஓகே, இன்கேஸ் வந்து இன் ரேடியஸ் என்னன்னு சொல்லி கேட்டிருந்தாங்கன்னா நேற்று நம்ம பார்த்துருப்போம் இல்லையா. இன் ரேடியஸ் என்னன்னு பார்த்தோம், பெர்பெண்டிகுலர் ப்ளஸ் பேஸ் மைனஸ் ஹைப்போட்டெனஸ் டிவைடட் பை 2ன்னு பார்த்தோம். ஸோ பெர்பெண்டிகுலர் 6, பேஸ் வந்து 8 மைனஸ் ஹைப்போட்டெனஸ் டிவைடட் பை 2 என்ன வரும், 14 - 10 4 divided by 2 2. ஸோ இன் ரேடியஸ் வந்து 2, சர்க்கம் ரேடியஸ் வந்து 5. ஓகே ஓகே. ஸோ லென்த் ஆஃப் த ரேடியஸ் ஆஃப் த circle of a triangle having sides 3 4 and 5 cm is. ஓகே, ஸோ 3 4 5நாலே நமக்கு என்ன தெரியும், அது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்னு தெரியும். ஸோ ஹைப்போட்டெனஸ் சைடு தான் வந்து 5 cm, அதில் பாதி 2.5 cm தான் சர்க்கம் ரேடியஸாக இருக்க போகுது. ஓகே, அவ்வளோதான். The radius of the circumcircle of a right angle triangle is 15 cm and the radius of its inscribed circle is 6 cm. Find the sides of the triangle. Radius of the circumcircle of a right angled triangle 15 cm ன்னு சொல்கிறாங்க. சரியா, ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளோடைய சர்க்கம் வந்து 15 cm சொல்கிறாங்க. அப்போ நமக்கு என்ன தெரியும், ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டெனஸ் வந்து ஹைப்போட்டெனஸில் பாதி தான் வந்து சர்க்கம் ரேடியஸ்னு தெரியும் இல்லையா. h/2 தான் வந்து சர்க்கம் ரேடியஸ்னு தெரியும், அதுதான் 15ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஹைப்போட்டெனஸ் வந்து 30 cm. ஸோ ஹைப்போட்டெனஸ் 30 cm வச்சுக்கலாம், ஏபிசி. இப்போ ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் ஹைப்போட்டெனஸ் தான் இருக்கிறதுலே அதிகபட்சமான சைடாக இருக்க முடியும் இல்லையா. மற்ற ரெண்டுமே வந்து ஹைப்போட்டெனஸை விட கண்டிப்பாக கம்மியாக தான் இருக்கணும். ஸோ ஆப்ஷன்ஸ் நம்ம செக் பண்ணலாம். ஸோ இதில் வந்து 30 விட அதிகமாக 40 41 இருக்குது. அப்போ இந்த ஆப்ஷன் கண்டிப்பாக இருக்காது. ஸோ 18 24 30 இது பாசிபிள் ஆப்ஷனாக இருக்கலாம். 30 24 25 இதுவும் பாசிபிள் ஆப்ஷனாக இருக்கலாம். ஏன்னா இதில் 30 தான் அதிகபட்ச ஹைட்டு, இதுலேயும் 30 தான் அதிகபட்ச லென்த்து. சாரி, அப்புறம் இதில் பார்த்தாலும் இதில் 30 இல்லை. ஸோ கண்டிப்பாக இதுவும் இருக்காது. அப்போ ஆப்ஷன் 2 ஆப்ஷன் 3 நம்ம செக் பண்ணலாம். அதுக்கு வந்து இன்ஸ்கிரைப்டு, அதாவது இன் ரேடியஸ் வந்து 6 cm சொல்லியிருக்காங்க. இன் ரேடியஸ் என்னது, p + b - h/2 வந்து 6 cm சொல்லியிருக்காங்க இல்லையா, 6 cm. ஸோ இதை நம்ம செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ 18 + 24 - 30 டிவைடட் பை 2 போட்டோம்னா நமக்கு வந்து இது என்ன வருது, ஒரு 42 - 30 12/2 வந்து எனக்கு 6 வந்துருச்சு. ஸோ அப்போ ஆப்ஷன் 2 தான் வந்து கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். இதை நீங்கள் போட்டிங்கன்னா கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாது. ஓகே, ஸோ இதை வச்சு இதோட லென்த் வந்து இப்போ 18 24 30 தான் இருக்க முடியும். ஜஸ்ட்டு சர்க்கம் ரேடியஸும் இன் ரேடியஸும் கொடுத்துட்டு சைட்ஸ் ஆஃப் த ட்ரையாங்கிள் கேட்குறாங்க. ரொம்ப ஈஸி, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் கொடுத்ததுனால ஈஸியாக நம்ம பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு. In triangle ABC is right angled at B. Find its circumradius if the sides AB and AC are 15 cm and 20 cm. இதை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க நீங்களே, ஈஸியான ஒரு கான்செப்ட் தான். O is the circumcenter of the triangle ABC. ஓகே, ஒரு triangle ABC இருக்குது, ABC. O is the circumcenter. ஓகே, BAC = 85, BAC = 85, BCA = 55, BCA = 55. அப்போ இது என்னவா இருந்திருக்கணும், ஒரு 85 ஒரு 55னா ஒரு 60 140 மிச்சம் 40 டிகிரி இங்கே இருக்கணும் இல்லையா. ஃபைண்ட் OAC கேட்குறாங்க. இப்போ இந்த ஆங்கிள் கேட்குறாங்க, அதாவது OAC இந்த ஆங்கிள் எவ்வளோன்னு கேட்குறாங்க, தீட்டா. சரியா, இந்த ஓங்கிறது வந்து சர்க்கம் ரேடியஸ்ங்கிறதுனால இந்த லென்த்தும் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்க போகுது. ஸோ இதுவும் தீட்டாவாக இருக்க போகுது. சரியா, இது தீட்டா இது தீட்டா. அப்போ இந்த ஆங்கிள் என்னவாக இருக்கும், ஆங்கிள் COA என்னவாக இருக்கும்னா 2 times of 40 டிகிரி இல்லையா நம்ம பார்த்தபடி. அப்போ 80 டிகிரியாக இருக்கணும் COA. ஆங்கிள் COA வந்து 80 டிகிரி. ஏன்னா இங்கே 40 இருக்குன்னா அதோட ட்வைஸ் தான் இங்கே இருக்கும். நம்ம ஆல்ரெடி வந்து ரூல் பார்த்துட்டோம். ஸோ 80 டிகிரி அப்படிங்கும்போது ஒரு ட்ரையாங்கிளில் இந்த ஆங்கிள் 80 டிகிரி, இது தீட்டா இது தீட்டா. அப்போ ரெண்டுமே என்ன இருக்கணும், தீட்டாவும் 80 + 2 தீட்டா = 180 டிகிரி. இப்போ 2 தீட்டா = 100 டிகிரி, தீட்டா = 50 டிகிரி. அவ்வளோதான். ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் 2 50. ஓகே,
next sum. Circumradius of an equilateral triangle ABC is 8 cm, then height of the triangle is, nice. So ஒரு equilateral triangle இருக்கு சரியா, ABC. So circumradius of an equilateral triangle ABCB 8 cm. ஓகே, ஸோ இதை ஓன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த AO தான் வந்து 8 சென்டிமீட்டர்னு சொல்கிறாங்க. அவங்க கேட்குறது வந்து ஹைட் ஆஃப் த ட்ரையாங்கிள். அப்போ இதை நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில் மட்டும்தான் சொல்லியிருக்கோம் OI எல்லாமே ஒரே பாயிண்ட்னு சொல்லியிருக்கோம், சென்ட்ராய்டு பாயிண்ட்டும் சரியா. ஸோ ஹைட்டோட ஃபார்முலா என்னது, ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் வந்து √3/2 டைம்ஸ் ஆஃப் A. அதாவது A தான் வந்து சைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள்னு வச்சுக்கலாம். ஓகேவா, ஹைட்டு. அதே மாதிரி சர்க்கம்ரேடியஸ் ஃபார்முலா என்னன்னு பார்த்தோம், A/√3ன்னு பார்த்தோம் இல்லையா, A/√3ன்னு பார்த்தோம். ஸோ R தான் வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்கன்னா இப்போ ஏயோட வேல்யூ வந்து 8√3. ஸோ ஏயோட வேல்யூ 8√3, R வந்து 8ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா சர்க்கம்ரேடியஸ். ஸோ இதை கொண்டு நம்ம இங்கே சப்ஸ்டிட் பண்ணோம்னா ஹைட் இஸ் ஈக்குவல் டு √3/2 இன்ட்டு ஏக்கு பதிலாக ஒரு 8√3 போட்டோம்னா ஸோ இது ஒரு 4 டைம்ஸ் 4 × 3 12, ஹைட் வந்து எனக்கு 12ன்னு கிடச்சிருச்சு. ஓகே, சிம்பிள். அப்படி இல்லைன்னா இந்த பாயிண்ட் தான் வந்து சர்க்கம் சென்டரு. நம்ம இன்னும் சென்ட்ராய்டை பற்றி பார்க்கல இல்லையா. ஸோ சென்ட்ராய்டு வந்து என்ன பண்ணும், 2:1 ரேஷியோவில் பிரிக்கும். இது 2 பார்ட்னா இது 1 பார்ட் அப்படின்னு சொல்லி பிரிக்கும். இது ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள்ங்கிறதுனால ஸோ எல்லாமே வந்து ஒரே பாயிண்டில் இருக்கும்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நம்ம சென்ட்ராய்டு பற்றி பேசும்போது இன்னும் டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஸோ இது 2 பார்ட் தான் 8னா 1 பார்ட் வந்து 4. ஸோ 8 + 4 12, இப்படி கூட நம்ம சால்வ் பண்ணியிருக்கலாம். உங்களுக்கு எது கன்வீனியன்ட்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ஹைட் ஆஃப் த ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிள் √3/2A. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு ABC is an equilateral triangle, then O is circumcenter, then the AOCன்னு கேட்குறாங்க. AOCனா இப்போ நம்ம வந்து AC இங்கே போட்டுக்கலாம், O இங்கே இருக்குது, இது வந்து B. இப்போ இதுதான் கேட்குறாங்க இல்லையா, AOC என்னன்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. AOC இது ஆக்சுவலாக என்னது 60 டிகிரி, ஏன்னா இது ஒரு ஈக்குவலேட்டர் ட்ரையாங்கிளில். அப்போ AOC என்ன இருக்கணும், 2 × 60 டிகிரி 120 டிகிரியாக இருக்கணும். அவ்வளோதான், ஆப்ஷன் C. Circumcenter of the triangle ABC is O. Okay. ஒரு ABCன்னு ஒரு சர்க்கம் சென்டர் இருக்கு. BAC = 85, BAC = 85, BCA = 75. ஓகே, இதே மாதிரி சம்ம நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இதையும் நீங்கள் வந்து ஹோம் ஒர்க்காக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சர்க்கம் சென்டரை பற்றி ஒரு பேசிக்கான விஷயம் பார்த்துருக்கோம். முக்கியமாக தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் வந்து சர்க்கம் ரேடியஸை பற்றி தெரிஞ்சிருக்கணும் சரியா. ஸோ இந்த ஆங்கிள் வந்து டீட்டானா 2θங்கிற விஷயம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் இந்த சர்க்கம் ரேடியஸ் R = ABC/4 அப்புறம் இன் ரேடியஸ் வந்து ஏரியா பை செமி பெரிமீட்டர். ஓகே, ஸோ இது கூட இன்னும் அந்தளவுக்கு வரலை. அப்புறம் பேசிக்காக ஒரு சில சம்ஸ் நம்ம பார்த்துட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து